இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளையாடலாம். நேத்து நான் பார்த்த ஒரு படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். வீடியோ முடியறப்ப அது என்ன படம்னு சொல்றேன். நீங்க கெஸ் பண்ற ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல 2 ஹீரோஸ். படத்துல வர ஒரு கேரக்டரை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹீரோ போவாரு, அவருக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு ஹீரோ இருப்பாரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஹீரோஸும் சேர்ந்து செயல்படுவாங்க. 2 பேரும் அந்தரத்துல கை கோக்குறதா படத்துலயே மாசான சீனு. இந்த க்ளூஸை வச்சு அது என்ன படம்னு கெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹாங்காங் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் டெலிவரன்ஸ். அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு பேர் தான் டெலிவரன்ஸ். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் 12 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஆனால் அந்த நாளோட மெமரி ஹீரோயினுக்கு இல்லை. வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு 15 வருஷம் கழிச்சு தன்னோட பிரதர்ஸ் 3 பேரை மீட் பண்ணுறப்ப ஹீரோயினுக்கு அம்மாவோட மரணத்தில் சந்தேகம் வருது. இந்த பிரதர்ஸ் 3 பேரும் எதையோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தன்னோட மெமரிஸை திரும்ப கொண்டு வரதுக்காக ஹிப்னாசிஸை ட்ரை பண்ணுறாங்க. அம்மாவோட மரணம் இயற்கையாக நடந்ததா இல்லை கொலையா? 15 வருஷமா பிரதர்ஸ் மறைக்கிற உண்மை என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹாங்காங்கில் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் லெக்சர் கொடுக்கறத காட்டுறாங்க. ஹியூமன் சைக்காலஜியை பற்றி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்மளோட நினைவுகளில் தொலைஞ்சு போகிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு மனுஷங்களுக்கு இருக்கிற ஆசையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஆடியன்ஸில் ஒரு அம்மாவும் அவங்களோட பசங்களும் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ப்ரொஃபஸரோட ஃபேமிலி தான். இவருக்கு அம்மா, 2 தம்பி, ஒரு தங்கச்சி. அவங்கள நினச்சி பார்த்துக்கிட்டு தான் லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. உடம்பு சரியில்லாமல் வீல் சேர் சப்போர்ட்டில் இருந்த அம்மா ஹெல்த் கண்டிஷன் மோசமாகி படுத்த படுக்கையாக இருக்காங்க. மூச்சு விட கூட சிரமப்பட்டிருக்காங்க. இந்த ப்ரொஃபஸரோட பேர் ஜோசப். இவரோட 2 தம்பிங்க பேர் வில்லியம், ஆரோன். இதில் ஆரோன் மட்டும் வளர்ப்பு தம்பி. தங்கச்சி பேர் நிக்கோல். நிக்கோலுக்கு 12 வயசாக இருக்கும்போது அம்மா இறந்துருக்காங்க. ப்ரொஃபஸர் லெக்சர் கொடுக்குறப்ப ஒரு சிச்சுவேஷனை சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட ஆன்சர் கேட்குறாரு. என்னன்னா, ஒரு பொண்ணு அம்மாவோட ஃபியூனரல் அட்டன் பண்ணுறா. அப்போ அங்கே வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறா. அவரை பார்த்த உடனேயே அந்த பொண்ணுக்கு லவ் வருது. ஆனால் அவர்கிட்ட நம்பர் வாங்குறதுக்குள்ளே அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அவள் சிஸ்டரையும் கொலை பண்ணிடுறா. அவளோட மோட்டிவ் என்னவா இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆடியன்ஸில் இருந்த ஒரு ஆள், அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சிஸ்டரும் சேர்ந்து அம்மாவை கொலை பண்ணிக்கலாம், அந்த கோவத்தில் அந்த பொண்ணு சிஸ்டரை கொலை பண்ணிக்கலான்னு கெஸ் பண்ணுறாரு. இன்னொரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆன்சரே சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேடி சொன்னதான் கரெக்ட் ஆன்சரா. ஏன்னா கொலை பண்ண அந்த பொண்ணே கன்ஃபஸ் பண்ணுற வரைக்கும் யாருக்கும் உண்மை தெரியாதுன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ப்ரொஃபஸரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ப்ரொஃபஸருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ப்ரொஃபஸரோட சொந்த தம்பி வில்லியம் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. வளர்ப்பு தம்பி ஆரோன்னு இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கச்சி நிக்கோல் யூஎஸ்ல டாக்டருக்கு படிச்சுட்டு ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஸோ ஹீரோயினுக்கு மொத்தம் 3 அண்ணனுங்க. ப்ரொஃபஸர் தான் பெரிய அண்ணன், வில்லியம் நடு அண்ணன், ஆரோன்னு சின்ன அண்ணன். ஹீரோயின் ஹாங்காங் ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக ஜாயின் பண்ணிக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க போல. எல்லாரும் கேஷுவலாக பேசிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் ரெஸ்டே கிடைக்காதனால தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி கெட்ட கனவுகளும் வரனால சரியாக தூக்கமும் இல்லையா. அப்போ பெரிய அண்ணனோட பொண்ணுக்கு கால் வந்ததும் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு கிளம்புறா. ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட போகிறோம், இந்த நேரத்தில் வெளியே போகணுமான்னு பெரிய அண்ணன் கேட்க, அதான் சமைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்பிடுறா. பெரிய அண்ணனோட ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க போல். அதனால பொண்ணு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் வளர்ந்துருக்கா. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கே அவன் பொண்ணு மேலே கோவப்படுறேன்னு நடு அண்ணன் பெரிய அண்ணன் கேட்குறாரு. இன்னொரு நாள் எப்பயுமே வரும்னு சொல்ல முடியாது, அது உனக்கும் நல்லாவே தெரியும்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு பெரிய அண்ணன் ஹிப்னாசிஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு 12 வயசாக இருக்கிறப்ப அம்மா இறந்துட்டாங்கல்ல, அந்த நைட்டு ஹீரோயினுக்கு தலையில் அடிப்பட்டதில் மெமரி லாஸ் ஆகிருக்கு போல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்க விரும்புகிறனால பெரிய அண்ணன் அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு அம்மா மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க. அப்போ குட்டி பொண்ணாக இருந்த ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போயிருக்கா. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு தெரியறதுக்குள்ளேயே பெரிய அண்ணன் அவங்கள ஹிப்னாசிஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின், பெரிய அண்ணன், நடு அண்ணன் 3 பேரும் சின்ன வயசில் அம்மா கூட இருந்த பழைய வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கு வெட்டிங் கிஃப்டாக நீங்கள் புது அப்பார்ட்மெண்ட்டை கிஃப்ட் பண்ணிக்கவே வேண்டாம், இந்த வீட்டுக்கே நான் வந்திருப்பேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த வீடை சும்மாவே வச்சிருக்கிறதுக்கு விற்றுருக்கலாமேன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. சின்ன வயசில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்க போல். ஷெல்ஃபில் பழைய டேப் ரெக்கார்டரும் நிறைய கேசட்ஸும் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. பல வருஷம் கழித்து இதெல்லாம் மறுபடியும் பார்க்கறதுல ஹீரோயினுக்கு சந்தோஷம். அடுத்து ஆல்பமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கோம் பாருன்னு 3 பேரும் மெமரிஸை செரிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஓல்டு லேடி அங்கே வந்து நடு அண்ணனோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க.
இவங்க பேர் மிஸ்ஸஸ் ஹோப். எதிர் வீட்டில் இருக்காங்க. இவங்கள நெய்பர் லேடினே சொல்கிறேன். இவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்கு. வீடு மாதிரி வந்து நடு அண்ணனை தன்னோட பேரன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ நெய்பர் லேடியோட பேர் அங்கே வரா. இந்த வீட்டோட ஒரு சாவியை ஹவுஸ் கீப்பிங்காக நெய்பர் லேடி கிட்ட அம்மா எப்போவோ கொடுத்து வச்சுருந்துருக்காங்க போல. அந்த சாவியை இப்போ பேரன் திருப்பி கொடுக்குறான். இனிமேல் நீங்களே வீட்டை க்ளீன் பண்ணிக்கங்கன்னு பேரன் சொல்கிறான். வீட்டு சாவியை ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அப்போ நடு அண்ணனுக்கு கால் வரவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நானும் உன் கூட வந்துடுறேன்னு ஹீரோயினும் அவர் கூட கிளம்புறாங்க. பெரிய அண்ணனும் நெய்பர் லேடிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் நெய்பர் லேடி பெரிய அண்ணனை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. நடு அண்ணன் தன்னோட கம்பெனியில் ஒரு வேலையை முடிச்சுட்டு காரில் ஏறப்ப ஒருத்தர் கை காமிச்சு கால் பண்ணுன்னு சொல்கிறாரு. இவரும் இப்போதைக்கு யாருன்னு தெரியல. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இவனெல்லாம் நீ பார்த்துருக்க சான்ஸே இல்லைன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் சின்ன வயசில் இவரை வீட்டில் பார்த்த மாதிரியே ஹீரோயினோட மெமரியில் இருக்குது. அடுத்த சீனில் ஒரு க்ரைம் சீனை காட்டுறாங்க. ஒரு லேடியை கழுத்தில் கட் பண்ணி யாரோ கொலை பண்ணிக்காங்க. சின்ன அண்ணன் அங்கே வந்து டெட் பாடியை பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே ஒரு வயசானவர் பேஷண்ட்டாக இருக்காரு. இவரோட பேர் லேமு. இவரை தாத்தானே சொல்கிறேன். இவருக்கு கேன்சர் இருக்கு போல். கேன்சர் இப்போ ஸ்பைன் வரைக்கும் பரவிடுச்சுன்னு இவரோட ஒய்ஃபுக்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு. இவங்கள பாட்டின்னே சொல்கிறேன். ஸ்பைன் வலிக்குதுன்னு தாத்தா நிமிர்ந்து உட்காரவே கஷ்டப்படுறாரு. பாட்டி வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை பார்த்ததும் தாத்தா குஷியாகி அதை சாப்பிட்றாரு. தாத்தாக்கும் பாட்டிக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை ஹீரோயின் பார்த்து ரசிக்கிறாங்க. அடுத்த சீனில் பெரிய அண்ணனோட லெக்சர் மீட்டிங்க்கு சின்ன அண்ணன் கெஸ்ட்டாக போகிறாரு. தன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஒரு பில்டிங்கில் இருந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் போயிருக்காங்க. அப்போ சீரியல் கில்லர் தன்னோட வாலெட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி டேபிள் ட்ராயரை நோக்கி நடந்திருக்கான். ஆனால் அவனோட பிளானு ட்ராயரில் இருக்கிற கன் எடுத்து போலீஸை ஷூட் பண்ணுறது. அந்த நேரம்னு பார்த்து சீரியல் கில்லரோட அம்மா ரூமை விட்டு வெளியே வந்து போலீஸ் நிற்கிறத பார்த்துருக்காங்க. எதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அம்மா கேட்க சீரியல் கில்லர் போய் சொல்லி சமாளிச்சிருக்கான். அப்புறமா ட்ராயரில் அந்த வாலெட் எடுத்து போலீஸ் கூட போயிருக்கான். இன்றைக்கி உங்களோட லக்கி டே. நீங்கள் எல்லாரும் எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு போலீஸ்கிட்ட சீரியல் கில்லர் சொல்லியிருக்கான். நாங்கள் எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு போலீஸ் கேட்க, அவங்க வெளியே வரலைன்னா உங்கள் எல்லாரையும் ஷூட் பண்ணியிருப்பேன். அவங்க முன்னாடி என்னால் கொலை பண்ண முடியாதனால நீங்கள் தப்பிச்சிங்கன்னு சீரியல் கில்லர் சொல்லியிருக்கான். இந்த சம்பவத்தை சின்ன அண்ணன் ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அடுத்ததாக பெரிய அண்ணன் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. ஒரு கொடூரமான கொலைகாரனுக்கு அம்மா மேலே அந்த இமோஷனால் அன்னைக்கு போலீஸோட உயிர் தப்பிச்சிருக்கு. ஸோ இமோஷன்ஸ் கொலை செய்யவும் வைக்கும், உயிரை காப்பாற்றவும் செய்யணும்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அவங்களோட பழைய வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து கேசட்ஸை டேப் ரெக்கார்டரில் போட்டு ப்ளே பண்ணி கேட்குறாங்க. அதில் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அம்மா உயிரோடு இருந்தப்போ வீட்டில் நடந்த கான்வர்சேஷன்ஸு. அதை ஹீரோயின் கேட்டு இமோஷனல் ஆகுறாங்க. அம்மா கொடுத்த ஒரு பேட்ச் எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வயசான கப்பலை காட்டுறாங்க. தாத்தாக்கு பாட்டி பாசமாக சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு பையனும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு வேலைன்னு இருக்கனால தாத்தா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கே வரதில்லையா. பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றுறானே தவிர ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 பைசா கூட கொடுக்கலையா. பொண்ணு பையனும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தாத்தாவும் பாட்டியும் எதையுமே கண்டுக்காமல் இருக்காங்க. அடுத்த சீனில் கொலை செய்யப்பட்ட லேடியோட டெட் பாடி அனலைஸ் பண்ணுறாங்க. விக்டிம்க்கு 40 வயசு. கழுத்து நெரிக்கப்பட்டதுக்கான மார்க்ஸ் தெரியுது. காஸ் ஆஃப் டெத்து ஒரு பட்டர்ஃப்ளை நைஃப்னு அட்டாப்சி டாக்டர் சொல்கிறாரு. கூட சின்ன அண்ணனும் அவரோட அசிஸ்டண்ட் இருக்காங்க. விக்டிம்க்கு நிறைய கடன் இருந்திருக்கு. ஆனால் 3 நாளில் அந்த கடனை அடைச்சிருக்காங்கன்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. அட்டாப்சி டாக்டர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். ஹீரோயின் ஓரமாக உட்காந்து ஒரு கேசட்டை டேப் ரெக்கார்டில் போட்டு லிசன் பண்ணுறாங்க. தினமும் வீட்டில் நடக்கிறத ட்ராக் பண்ண சொன்னதே ஹீரோயினோட அம்மா தான் போல். அதுதான் வீட்டில் அவ்வளோ கேசட்ஸ் இருந்திருக்கு. அம்மா வாய்ஸை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஹாலுசினேஷன் ஆகுது. அங்கே இருக்கிற விக்டிமோட பாடி அம்மா மாதிரியும் அவங்க கழுத்தை ஒரு கருப்பு உருவம் நெரிக்கிற மாதிரியும் ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. ஷாக்கான ஹீரோயின் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி லிஃப்ட்டுக்குள்ளே போய் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. சின்ன அண்ணே, அசிஸ்டண்ட்டு, ஹஸ்பண்ட் எல்லாரும் ஓடி வந்து ஹீரோயினை உசுப்புறாங்க. அம்மாவோட மரணம் இயற்கையாக நடந்ததில்லை, அது ஒரு கொலைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சின்ன அண்ணே உடனே பெரிய அண்ணனுக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு வந்த ஹாலுசினேஷன் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டு பெரிய அண்ணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட டேபிளில் செல்ஃப் மேனிப்புலேஷன் பற்றின புக் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த சீனில் பெரிய அண்ணனும் ஹீரோயினும் பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நெய்பர் லேடிக்கும் அவங்க பேரனுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்கு. நெய்பர் லேடிக்கு அல்சைமர் இருக்கிறதுனால பேரனுக்கு அவங்கள பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்க போல். உங்களை ஒரு நாள் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட போகிறேன்னு நெய்பர் லேடி கிட்ட பேரன் சொல்கிறத கேட்ட ஹீரோயின் கோவப்படுறாங்க. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களை கேர் பண்ண மாட்டியான்னு ஹீரோயின் கேட்டதும் பேரன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ பெரிய அண்ணனை பார்த்த நெய்பர் லேடி நீ எல்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஏன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஹீரோயினும் பெரிய அண்ணனும் வீட்டில் கிடக்கிற சில கேசட்ஸை லிசன் பண்ணுறாங்க. அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்ல நானும் தான்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு.
அம்மா கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுன்னு ஹீரோயின் சொல்லவும், அம்மா கேன்சரால் தான் இறந்தாங்கன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அம்மா இறந்த அன்னைக்கு நடு அண்ணன் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்க போல. ஆனால் ஹீரோயின் இப்படி ஓவராக யோசிக்க வேண்டான்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற கேசட்ஸில் ஒரு கேசட்டை பார்த்ததும் பெரிய அண்ணனோட முகம் மாறுது. அதை மட்டும் எடுத்து ஹீரோயினோட கண்ணில் படாமல் எடுத்து வச்சுக்கிறாரு. இவங்க அப்பா நிறைய பேர்கிட்ட கடை வாங்கிட்டு அதை அடைக்காமையே ஓடி போயிட்டாராம். இதனால் நடு அண்ணே சின்ன வயசுலேருந்தே கேம்லிங் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்திருக்காரு. நடு அண்ணன் கேம்லராக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கெடுதல் நினைக்க மாட்டான்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. கடனில் இருந்த குடும்பத்தை பெரிய அண்ணனும் நடு அண்ணனும் சேர்ந்து தான் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்தில் தான் ஹீரோயினால் அப்ராடே போக முடிஞ்சுன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. நடு அண்ணன் கடை வாங்கின ஒரு ரிசிப்ட் ஹீரோயின் கண்ணில் படுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கெய்த்துன்னு ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த கடன் அடைச்சிருக்காரு. இதை வச்சு நடு அண்ணன் மேலே ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. கடன் ரிசிப்டை வச்சு நீயா கற்பனை பண்ணாதன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. நீ எங்களோட பயாலஜிக்கல் பிரதராக இல்லைனாலும் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பெரிய அண்ணனோட அம்மா வேறு, ஹீரோயினுக்கும் நடு அண்ணனுக்கும் இருக்கிற அம்மா வேறுன்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இருக்காங்க. தாத்தா கிட்டே போய் பாட்டி எங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் தான் அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டேனேன்னு தாத்தா சொல்கிறாரு. பாட்டி தினமும் தாத்தாக்கு பிடிச்சதை சமைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்களாம். பாட்டி இப்படி ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறது தாத்தாக்கே கஷ்டமாக இருக்கு. மனுஷங்க செத்ததுக்கப்புறம் எங்கே போவாங்களோன்னு தாத்தா சொல்ல, அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தானே போகிறோன்னு தாத்தா சொல்கிறாரு. தான் எப்படியும் வாழ போகிறது கொஞ்ச நாள் தானேன்னு தாத்தா ரியலைஸ் பண்ணிட்டாரு. பாட்டியை பார்த்துக்க யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தாத்தா யோசிக்கிறாரு. உங்கள் பசங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, யார் அவங்களான்னு தாத்தா சிரிக்கிறாரு. உங்களோட கடைசி கட்டத்தில் உங்கள் கூட ஒய்ஃபும் பசங்களும் இருக்கணும்னு விரும்புகிறீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்க என் கூட இருந்தால் என் உயிர் என்னை விட்டு போகாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் எனக்காக அழுகிறத கேட்டுக்கிட்டே நான் சாக விரும்பலை. இருந்தாலும் இறப்பு நம்ம கையில் இல்லை, இயற்கை பார்த்துக்கொண்டு தாத்தா சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் நடு அண்ணன் கடை வாங்கின ரிசிப்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட நம்பர். அந்த ஓனரோட பேர் கெய்த்து, இவரை ஃபினான்ஷியர்னே சொல்கிறேன். அன்னைக்கு இவரை பார்த்து தான் ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஹீரோயின் கால் பண்ணி கெய்த்து இருக்காரான்னு கேட்க கம்பெனி ஸ்டாஃபு ஃபினான்ஷியர் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த கேப்பில் நடு அண்ணனோட வாய்ஸ் ஹீரோயினுக்கு ஃபோனில் கேட்குது. நடு அண்ணன் ஃபினான்ஷியர் கூட தான் இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லேண்ட்லைன் டிஸ்பிளேல வந்த நம்பரை பார்த்து கால் பண்ணது ஹீரோயின் நடு அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அம்மா உயிரோடு இருந்தப்ப கடன் கொடுத்த ஃபினான்ஷியர் கிட்ட இப்போ வரைக்கும் நடு அண்ணன் டச்சில் இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் பெரிய அண்ணனோட பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் அவரோட வீட்டில் இருக்காங்க. பெரிய அண்ணனோட பொண்ணு ஃபோனில் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னைக்காவது அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுறாங்க. நடு அண்ணனும் அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு ஃபினான்ஷியருக்கு கால் பண்ணன்னு ஹீரோயின் கிட்ட நடு அண்ணன் கேட்குறாரு. ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல், அம்மா உயிரோடு இருந்தப்ப அவங்கள பார்த்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் நான் சம்பாதிச்சது பத்தவே இல்லை, அதுதான் கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன், அப்படி தான் அம்மாவோட மெடிக்கல் பில்ஸை சமாளிக்க முடிஞ்சதுன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட அம்மாவை நீ பாரமாக நினைக்கலையான்னு ஹீரோயின் கேட்க, நம்ம அம்மாவை நானே எப்படி நினைப்பேன், இப்படி சில்லியெல்லாம் யோசிக்காதன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நடு அண்ணனுக்கு ஃபினான்ஷியர் கிட்டேருந்து கால் வருது. நடு அண்ணன் பேசுகிறத ஹீரோயின் ஒட்டு கேட்குறாங்க. ஃபினான்ஷியர் நடு அண்ணன் கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறார் போல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக இப்போ மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்குறியான்னு நடு அண்ணன் கோவப்படுறத ஹீரோயின் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் டேபிளில் இடிச்சுக்கவும் என்ன சத்தம்னு நடு அண்ணன் வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் அவர் கண்ணில் படாமல் ஒளிஞ்சுக்கிறாங்க. நடு அண்ணன் தன்னோட ஆளை கான்டாக்ட் பண்ணி ஃபினான்ஷியரை நைட்டே தூக்கி நம்ம இடத்துக்கு கொண்டு வான்னு சொல்கிறாரு. இதையும் ஹீரோயின் கேட்டுறாங்க. ஸோ தன்னோட அண்ணன் ஒரு கேங்ஸ்டர்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் நடு அண்ணன் தன்னோட சீக்ரெட் பிளேஸ்க்கு போகிறாரு. அது ஆள் நடமாட்டமே இல்லாத குடவுன் மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அவரை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. அங்கே நடு அண்ணனோட ஆளுங்க ஃபினான்ஷியரை பிடிச்சி வச்சுருக்காங்க. நடு அண்ணன் ஃபினான்ஷியருக்கு ஒரு அறையை விடுறாரு. சில விஷயங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக புதஞ்சே தான் இருக்கணும்னு சொல்லி நடு அண்ணன் அடிக்கிறாரு. ஏதோ அந்த காலத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண, இப்போ பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்காக என் மேலே ஏறி மிதிக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. என்னை அடிக்கிறதுனால அந்த சம்பவத்தை மூடி மறைக்க முடியாது, கடந்த காலத்துலேருந்து எஸ்கேப் ஆகவும் முடியாதுன்னு ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. இவர் எதை பற்றி பேசுகிறான்னு நமக்கு புரியல, ஆனால் எதை வச்சோ பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு மட்டும் புரியுது. நடு அண்ணன் கடுப்பாகி ஃபினான்ஷியரை உதைக்கிறாரு. அப்போ சின்ன அண்ணன் அங்கே வந்து புதுசாக இன்னொரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. பாஸ்ட் இன்சிடெண்ட்டை வச்சு இவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு சின்ன அண்ணன் அவளுக்கு தெரியாத வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் ஹீரோயினை தான் மீன் பண்ணுறாரு. அப்படி ஹீரோயின் கிட்டேருந்து எதை மறைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. சின்ன அண்ணன் சொல்கிறனால ஃபினான்ஷியரை எதுவும் பண்ணாமல் நடு அண்ணன் விட்டுறாரு.
ஹீரோயின் இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்து வீடியோ எடுக்கிறப்ப நடு அண்ணனோட கேங் மெம்பர் ஒருத்தன் பார்த்தாரா. நீ என்ன ரிப்போர்ட்டரா, ஃபோனை கொடுன்னு கேட்டதும் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் கேங் மெம்பர் கிட்டேருந்து தப்பிச்சு ஓரமாக ஒளிஞ்சிருக்கிறப்ப சின்ன அண்ணன் பின்னாடிந்து வந்து ஹீரோயினோட வாயை பொத்துறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பெட்ரூமில் தூக்கத்தில் கெட்ட கனவு கண்டு எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் படுத்திருந்த பெரிய அண்ணனோட பொண்ணு எந்திரிச்சு என்னாச்சு ஆண்டின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. வேறு ஏதோ இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ என்ன வீட்டோட பெட்ரூமில் இருக்கோமேனு கன்ஃபியூஷன். உடனே பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஹீரோயின் பார்த்தது கனவா நிஜமானு நமக்கே டவுட் வருது. பெரிய அண்ணனும் நடு அண்ணனும் அங்கே வந்து பாத்ரூம் கதவை தட்டி திறக்க சொல்கிறாங்க. ஹீரோயின் கதவை திறக்காம அமைதியாக இருக்காங்க. அடுத்து ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் நடந்ததை சொல்கிறாங்க. நடு அண்ணன் ஃபினான்ஷியரை மீட் பண்ணது, அங்கே சின்ன அண்ணன் வந்தது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்ல நான் வீட்டில் தானே இருக்கேன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. என்கிட்ட சொல்லாமல் அப்படி என்ன சீக்கிரட்டை வச்சுருக்கீங்கன்னு ஹீரோயின் கத்துறாங்க. நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கான்னு பெரிய அண்ணன் சொல்ல அது கனவில் நிஜமாக நடந்ததுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் தானே தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு பெரிய அண்ணனோட பொண்ணு சொல்கிறா. ஹீரோயினால் அது ஏற்றுக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டு ஹீரோயின் அழுகிறாங்க. அப்புறமா கதவை திறந்து வெளியே வராங்க. அவங்கள சமாதானப்படுத்தி ஹஸ்பண்ட் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அன்றைக்கி பழைய வீட்டிலேருந்து ஹீரோயினுக்கு தெரியாமல் பெரிய அண்ணன் ஒரு கேசட் எடுத்துகிட்டு வந்தார்ல, அது இப்போ ஷெல்ஃபில் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே பெரிய அண்ணன் யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த சீனில் சின்ன அண்ணனும் அசிஸ்டண்ட்டும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. பட்டர்ஃப்ளை நைஃப் கேஸில் ஏதோ லீடு கிடச்சிருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. அன்றைக்கி ஹீரோயினுக்கு ஹாலுசினேஷன் ஆகி லிஃப்ட்டுக்குள்ளே ஓடி மயக்கம் போட்டாங்கல்ல, அம்மாவோட மரணம் இயற்கையாக நடக்கலைன்னு ஹீரோயின் சொன்னப்போ அசிஸ்டண்ட்டு தானே அங்கே இருந்தார். ஹீரோயின் அன்றைக்கி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ அம்மாவோட கழுத்தை நெரிச்ச மாதிரி ஹீரோயினுக்கு மெமரி ஃப்ளாஷ் ஆச்சான். அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமான்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு. இறந்தது என்னை வளர்த்த அம்மா தானே, அவங்களோட மரணம் இயற்கையானதுன்னு அன்னைக்கே கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பழைய வீட்டுக்கு தனியாக போயிட்டுருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறப்ப ஸ்ட்ரேஞ்சர் விடாமல் சேஸ் பண்ணிக்கிட்டே வரா. ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக கத்தியை எடுக்கிறப்ப நெய்பர் லேடி அந்த பக்கமாக வராங்க. இங்கே என்ன பண்ணுறான்னு ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க. அந்த கேப்பில் ஸ்ட்ரேஞ்சர் ஓடிடுறான். ஹீரோயினும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் பெரிய அண்ணன் ஹிப்னாசிஸ் பண்ணுறதை காட்டுறாங்க. ஹீரோயின் தன்னோட மெமரிஸில் பின்னோக்கி போகிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. நடு அண்ணன் வாங்கின கடனை கேட்டு ஃபினான்ஷியர் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்போ நடு அண்ணன் கேம்பிளிங்காக பத்திரப்படுத்தி வச்சிருந்த பணத்தை பெரிய அண்ணன் எடுத்து ஃபினான்ஷியர் கிட்ட கொடுத்துருக்காரு. கடை வாங்கி கேம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு பெரிய அண்ணன் நடு அண்ணனை திட்டிருக்காரு. அடுத்து அம்மாவோட பெட்டுக்கு பக்கத்தில் நடு அண்ணன் உட்காந்துருக்கிற மாதிரியும் அம்மாவோட உடம்புல உயிர் இல்லாத மாதிரியும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பெரிய அண்ணன் கிட்ட சொல்ல அது நடு அண்ணனா இருக்காது, உனக்கு கனவுல வர கருப்பு உருமா இருக்கும்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. இல்லை அது நடு அண்ணன் தானே ஹீரோயின் சொல்ல இதுக்கு மேலே பின்னோக்கி போகாதுன்னு சொல்லி பெரிய அண்ணன் ஹிப்னாசிஸ்லேருந்து ஹீரோயினை வெளியே கொண்டு வராரு. ஹீரோயின் அன்கான்ஷியஸ் ஆகவும் பெரிய அண்ணன் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. ஹீரோயின் 10 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயின் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனால தான் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் அம்மாவோட மரணத்தில் இருக்கிற சந்தேகம் தானே நமக்கு புரியுது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இது நல்லதில்லை, ஆனாலும் உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோயின் பிடிவாதமாக இருக்காங்க. அடுத்த சீனில் நடுவனே தன்னோட கேங் மெம்பரை பிடிச்சி அடிக்கிறாரு. ஏன் கூடவே இருந்துக்கிட்டு ஏன் ஃபேமிலி மெம்பர் மேலே கை வைக்கிறியான்னு நடு அண்ணன் கோவப்படுறாரு. ஹீரோயினை அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்த ஸ்ட்ரேஞ்சர் வேறு யாரும் இல்லை, இந்த கேங் மெம்பர் தான். ஹீரோயின் அன்னைக்கு நடு அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அது நடு அண்ணனோட தங்கச்சின்னு தெரியாம ஏதோ ரிப்போர்ட்டர்னு நினைச்சு கேங் மெம்பர் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கான். இதை நடு அண்ணனுக்கு கேங் மெம்பர் எக்ஸ்பிளைன் பண்றான். சின்ன அண்ணன் இன்வெஸ்டிகேட் பண்ற பட்டர்ஃப்ளை நைஃப் மர்டரை பண்ணதும் கேங் மெம்பர் தான் போல. உங்களுக்காக தானே எல்லாமே பண்ணேன், என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களேன்னு கேங் மெம்பர் கெஞ்சுறான். கொலை செய்யப்பட்ட லேடி நடு அண்ணன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே அவரோட பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடியுமே நடு அண்ணனுக்காக கேங் மெம்பர் கொலைகள் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நடு அண்ணனுக்கே இப்போதான் தெரிய வருது. இந்த கேஸில் நடு அண்ணன் இன்வால்வ் ஆயிருக்கனால தான் சின்ன அண்ணன் இன்வெஸ்டிகேஷனில் அக்கறை காட்டாமல் இருக்கார் போல. நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே பின் விளைவுகள் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ண நினைச்சாலும் அது பேய் மாதிரி பின் தொடரும்னு சொல்லிட்டு நடு அண்ணன் கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி பெரிய அண்ணன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு ஹிப்னாசிஸில் எதுவுமே கிளியராக புரியலைனாலும் நடு அண்ணன் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நடு அண்ணன் எந்த தப்பும் பண்ணல, அம்மா கொலை செய்யவும் படலைன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபினான்ஷியரால் நமக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா அவர் கூட ஏன் இப்போவும் நடு அண்ணன் டீலிங் வச்சுருக்கணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நடு அண்ணன், ஃபினான்ஷியர், சின்ன அண்ணன் இவங்க 3 பேரும் எதையோ மறைக்கிறாங்கன்னு மட்டும் ஹீரோயினுக்கு புரியுது. ஏன்னா அன்னைக்கு குடவுனில் இவங்க பேசிக்கிட்டதை ஹீரோயின் கேட்டாங்கல்ல,
ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு பெரிய அண்ணன் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த நேரத்தில் இப்படிலாம் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் காதலே வாங்கலாம். அம்மாவோட கடைசி நேரத்தில் நம்ம கூட இருக்கல, அதனால தான் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இப்படிலாம் இமேஜின் பண்ணுறேன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அம்மா இறந்த அந்த நாளோட மெமரி என்கிட்ட இல்லைனாலும் நான் அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் தனியாக நடந்து போகிறாங்க. ரோட்டில் நடந்து போகிறப்ப ஹீரோயினுக்கு தலை சுற்றுது. அவங்க கீழே விழ போகிறப்ப சின்ன அண்ணன் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. ஹீரோயின் நார்மலானதும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சேஃப்டிக்கு சின்ன அண்ணனும் கூட வராரு. இவரும் உண்மையை மறைக்கிறதுனால ஹீரோயினுக்கு இவர் மேலேயும் கோவம் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறதுக்காக ஹீரோயின் சிகரெட் எடுக்கிறப்ப சின்ன அண்ணன் அந்த சிகரெட்டை பறிச்சுக்கிறாரு. எப்போ இருந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன்னு சின்ன அண்ணன் கேட்குறாரு. அவரோட கையில் இருக்கிற பேண்டை ஹீரோயின் பார்க்குறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் குடவுனில் ஒளிஞ்சிட்டு இருந்தப்ப சின்ன அண்ணன் தானே பின்னாடி வந்து வாயை பொத்துனாரு. அப்போ அவரோட கையை ஹீரோயின் தொட்டு பார்த்துருக்காங்க. அது சின்ன அண்ணன் தானே இப்போ ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அந்த சம்பவம் உண்மையிலே நடந்திருந்தாலும் கனவுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணிக்காங்களேன்னு ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போ சின்ன அண்ணன் ஹீரோயினோட கையை பிடிச்சி, நானும் சரி நம்மளோட 2 அண்ணனும் சரி உனக்கு ஒரு நாளும் கெட்டது செய்ய மாட்டோம்னு சொல்கிறாரு. அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஏதாவது கெட்டது செஞ்சிங்களான்னு ஹீரோயின் கேட்க சின்ன அண்ணனால் பதிலே சொல்ல முடியல. தன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஸ்ட்ரேஞ்சர் நடு அண்ணனோட கேங் மெம்பர்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. நடு அண்ணன் சொல்லித்தான் கேங் மெம்பர் ஃபாலோ பண்ணிப்பான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நடு அண்ணன் எப்பயுமே உன்னை காயப்படுத்த மாட்டான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட்டு தள்ளு. அம்மாவோட மரணம் இயற்கையானதான்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. ஹீரோயின் எதை நம்பனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹஸ்பண்டும் நெய்பர் லேடியோட வீட்டில் இருக்காங்க. பேரன் ஓரமாக உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கான். எங்களை மாதிரி வயசானவங்கள பார்த்துக்கிறது கஷ்டம்தான், அதுக்குன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காதுன்னு நெய்பர் லேடி பேரன்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் பேரனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்காக தேங்க்கும் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் பெரிய அண்ணனை பற்றி நெய்பர் லேடி கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா பெரிய அண்ணனை பார்த்தா மட்டும் நெய்பர் லேடியோட கண்ணில் ஒரு கோவமும் வெறுப்பும் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. பழைய வீட்டில் ஹீரோயினோட ஃபேமிலி இருந்தப்ப நடு அண்ணன் பணத்துக்காக கேம்பிளிங் பண்ணி இருக்கிற பணத்தையும் இழந்திருக்காரு. அம்மாவோட சர்ஜரிக்கே பணம் இல்லைன்னு சொல்லி பெரிய அண்ணன் நடு அண்ணனை திட்டிருக்காரு. அம்மாக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் தான் கேம்பிளிங் பண்ணுறேன்னு நடு அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் பெரிய அண்ணன் அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறப்ப வேண்டான்னு சொல்லி அம்மா சாப்பாடை தட்டி விட்டுருக்காங்க. டென்ஷனான பெரியண்ணே அம்மாவை திட்டியிருக்காரு. எனக்கே நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டால் இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன தான் வேணும்னு பெரியண்ணே அம்மாவை கத்தியிருக்காரு. பெரியண்ணே தம்பியை திட்டினதையும் அம்மாவை கத்துனதையும் நெய்பர் லேடி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அம்மாவை பெரியண்ணே வீல் சேரோட ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டாராம். இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க சொன்ன டேட்டில் பெரிய அண்ணனுக்கு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. பெரிய அண்ணன் அம்மாவை பாரமாக நினச்சிருக்காருன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதே நேரம் பெரிய அண்ணன் அம்மா கொடுத்த பேட்சை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் 3 அண்ணன்களும் ஹீரோயினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கறனால இனிமேல் ஹிப்னாசிஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னு பெரிய அண்ணன்கிட்ட நடு அண்ணன் சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் சீக்கிரட்டை சொல்லாமல் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அம்மா இறந்த அந்த நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நடு அண்ணன் தெளிவாக இருக்காரு. ஹீரோயின் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற உண்மையை மறைச்சு வைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. ஹீரோயின் உண்மையை தெரிஞ்சுக்கட்டும்னு பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் நினைக்கிறதுல நடு அண்ணனுக்கு உடன்பாடு இல்லை. உங்கள் அம்மா வேற தானே, அதான் எங்கள் அம்மாவையும் சரியாக கவனிக்காமல் விட்டுட்ட, தங்கச்சியும் அப்ராட்க்கு அனுப்பி வச்சுட்ட, நீ ஒரு செல்ஃபிஷ்னு நடு அண்ணன் சொல்லவும் பெரிய அண்ணன் கோவப்பட்டு நடு அண்ணனோட கழுத்தை பிடிக்கிறாரு. நம்ம தங்கச்சியை கூட வச்சுக்காம அப்ராட் அனுப்புனதை நினச்சி ஒவ்வொரு நாள் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். இனிமேல் நான் யாரையும் இழக்க விரும்பலன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு புது மெமரிஸ் கிடைக்கட்டும், பெட்டர் ஐடென்டிட்டி கிடைக்கட்டும்னு நினச்சி தான் அப்ராட்க்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு இப்போ 3 அண்ணங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. பெரிய அண்ணன் தனியாக எடுத்து வச்சு அந்த கேசட்டை அழிக்கணும்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் மெமரிஸை அழிக்க வேண்டான்னு பெரிய அண்ணன் தடுக்கிறாரு. 15 வருஷமாக மனசில் ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கோன்னு பெரிய அண்ணன் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுலேயே ஃபேமிலியை பிரிஞ்சு அப்ராட்க்கு போனனால ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணிக்காங்க. அவங்களுக்கு பெரிய அண்ணன் தான் ஃபோனில் தைரியம் சொல்லியிருக்காரு. அப்படியே சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுத்து ஹீரோயின் மென்டலி டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துருக்காரு. அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தாத்தாவை காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு பெட்டை விட்டு எந்திரிச்சு நடக்க கூட முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து பக்கத்தில் யாருமே இல்லை. அங்கேருந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்து தலையில் கவர் பண்ணி சூசைட் பண்ணிக்க தாத்தா ட்ரை பண்ணுறாரு. நல்ல வேளை பாட்டி கரெக்டாக வந்து கவர் எடுத்து தாத்தாவை காப்பாற்றிடுறாங்க. நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டா எங்களை பார்த்துக்க யார் இருக்கான்னு சொல்லி தாத்தாவை ஹக் பண்ணி பாட்டி அழுகிறாங்க. சரி அழாத, உன்னை விட்டுட்டுலாம் போகமாட்டேன்னு தாத்தா சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து தாத்தாவோட மனநிலை மாறி இருக்கேன்னு பார்க்குறாங்க. ஏன்னா சாவு இயற்கையாக வரும்போது வரட்டும்னு அன்னைக்கு தாத்தா தானே சொன்னார்.
அடுத்த சீனில் சின்ன அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்ப அம்மா கொடுத்த பேட்ச் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் அப்ராடில் இருந்தப்ப கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணி எழுதின லெட்டரையும் சின்ன அண்ணன் பார்க்குறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நடு அண்ணனை காட்டுறாங்க. இவர் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் வராங்க. சின்ன வயசில் எனக்கு கரப்பாம்பூச்சினாலே பயம், உனக்கும் பயமாக இருந்தாலும் எனக்காக அதை பிடிச்சி வெளியே போடுவேன். அந்த பழைய அண்ணனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஒரே ரத்தம், அப்போ மட்டும் இல்லை இப்போ உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த வயசான கப்பலை பற்றி ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க. தாத்தா ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சும் பாட்டி தினமும் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம நேசிக்கிறவங்களோட கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியம்னு தாத்தாவும் பாட்டியும் புரிய வச்சுட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அம்மா கூட இருந்த கடைசி ஞாபகங்கள் தனக்கு இல்லையேன்னு ஹீரோயின் வருத்தப்படுறதுக்கான காரணமும் இதுதான். அந்த உண்மையை ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியாதுன்னு நடு அண்ணன் சொல்கிறாரு. உண்மை வலிச்சாலும் அது நம்மளை சாகடிக்காது, ஆனால் போய் இனிச்சாலும் அது குணப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. நடந்து போகிறப்பவே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுகவும் நடு அண்ணன் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள சுற்றி 3 அண்ணங்களும் ஹஸ்பண்டும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க, ஆனால் மறுபடியும் இப்படி ஆச்சுன்னா பேபிக்கு ஆபத்தாயிடும், ஹீரோயினோட உயிர் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. அடுத்து ஹீரோயின் கண் முழிக்கிறப்ப அவங்க கூட ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காரு. ஓ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நம்ம மறுபடியும் யூஎஸ் போயிடலான்னு சொல்கிறாரு. அப்போ பெரிய அண்ணனோட பொண்ணு அங்கே வரா. வழக்கம் போல் உட்காந்து ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறான். டிவி நியூஸில் நடு அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதை காட்டுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை கொலை பண்ணிட்டதா நடு அண்ணன் சரண்டர் ஆகிட்டாராம். ரீசெண்டாக நடந்த பட்டர்ஃப்ளை நைஃபும் தொடர்கொலையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாராம். இந்த நியூஸை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி பெரிய அண்ணனோட வீட்டுக்கு வெளியில் ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறத காட்டுறாங்க. பெரிய அண்ணன் கூட சின்ன அண்ணனும் இருக்காரு. நடு அண்ணன் அரெஸ்ட் ஆனதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து பெரிய அண்ணனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்னு சொல்லி பெரிய அண்ணன் ஹீரோயினுக்கு ஹிப்னாசிஸ் ஆரம்பிக்கிறாரு. அம்மாவை கொலை பண்ணது நான் தான், அவங்கள பாரமாக நினச்சி அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி பெரிய அண்ணன் தள்ளி விட்டனால தான் ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆச்சா. இது எல்லாத்தையும் பெரிய அண்ணன் சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கு மெமரியில் அதெல்லாம் நடந்த மாதிரியே தோணுது. இப்போ வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸை பெரிய அண்ணன் மீட் பண்ணுறாரு. நான் தான் எங்கள் அம்மாவை 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணேன், என் தம்பி ஒரு இன்னசென்ட், என் தங்கச்சியோட மெமரிஸை நான் தான் ஆல்டர் பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அம்மாவை உண்மையிலே கொலை பண்ணது நடு அண்ணனா இல்லை பெரிய அண்ணனான்னு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சீரியல் மர்டர் கேஸில் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாததுக்காக சின்ன அண்ணனை டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நடக்கிற எல்லாமே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பெரிய அண்ணனும் சரி நடு அண்ணனும் சரி அம்மா படுத்த படுக்கையாக கஷ்டப்பட்டதை பார்க்க முடியாமல் கொலை பண்ணுறதா போலீஸ்கிட்ட ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் சின்ன அண்ணனும் அசிஸ்டண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உண்மையான பட்டர்ஃப்ளை கில்லர் நான் தானே கேங் மெம்பர் சரண்டர் ஆகிட்டானா, அதனால் அந்த கேஸ்லேருந்து நடு அண்ணன் தப்பிச்சிட்டாரு. அம்மா கொலை கேஸ் மட்டும்தான் இப்போ நடு அண்ணன் மேலே இருக்குது. கேங் மெம்பர் செஞ்ச கொலை பழிய நடு அண்ணன் ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னு அசிஸ்டண்ட்க்கு புரியல. அதுவும் அவர் சரண்டரான கொஞ்ச நேரத்திலேயே பெரிய அண்ணனும் சரண்டர் ஆகிட்டாரேன்னு அசிஸ்டன்ட் சொல்ல சின்ன அண்ணன் எதையும் யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்காதீங்க, ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சுருங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அடுத்து சின்ன அண்ணன் வேலையவே ரிசைன் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பெரிய அண்ணனோட வீட்டில் இருக்காங்க. ஷெல்ஃபில் இருந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் பழைய ஃபோட்டோஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அது கூடவே பெரிய அண்ணன் மறைச்சி வச்ச கேசட்டும் இருக்குது. அதில் அக்டோபர் 2006ன்னு டேட் போட்டிருக்கு. அதை டேப் ரெக்கார்டில் போட்டு ப்ளே பண்ணுறாங்க. அது அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு ரெக்கார்ட் ஆனது. அதை ஹீரோயின் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சின்ன அண்ணன் அங்கே வராரு. நான் உன் கூட பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் இதுவும் என் ஃபேமிலி தான், உங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சின்ன அண்ணன் சொல்கிறாரு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஹீரோயினுக்கு உண்மை தெரியாமல் சின்ன அண்ணன் பார்த்துக்கிட்டாரா. ஹீரோயின் இந்த கேசட்டை லிசன் பண்ண போகிறனால அதில் இருக்கிற உண்மை தாங்கிக்க முடியாத ஒன்றா இருக்கும்னு சின்ன அண்ணன் வார்ன் பண்ணுறாரு. ஹீரோயின் தனியாக உட்காந்து கண் கலங்கிக்கிட்டே அந்த கேசட்டை லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் காட்டுறாங்க. அன்றைக்கி அம்மா பெட்டில் இருந்தப்ப பெரிய அண்ணனும் ஹீரோயினும் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. நடு அண்ணன் கேம்பிளிங் பண்ணிக்கிட்டே லேட்டாக தான் வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஃபினான்ஷியர் வந்து கடனை திருப்பி கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அம்மாவை பார்த்துக்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பெரிய அண்ணனும் நடு அண்ணனும் ஃபினான்ஷியர் கிட்ட பேசி சரி பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அம்மாவே பொண்ணோட கையை பிடிச்சி தன்னோட கழுத்தில் செயற்கை சுவாசத்துக்காக போட்டிருந்த ஓட்டையில் கவர் பண்ணியிருக்காங்க. தன்னோட கையை தூக்குற அளவுக்கு கூட அம்மா கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அம்மா அம்மான்னு ஹீரோயின் அழுதுருக்காங்க. ஆனால் தன்னோட பசங்களை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினச்ச அம்மா பொண்ணு கையாலேயே தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டாங்க.
அம்மா இறந்ததும் ஷாக்ல ஹீரோயின் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்புறம் தான் பெரிய அண்ணன், நடு அண்ணன், ஃபினான்ஷியர் 3 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அம்மாவை கொலை பண்ணது தங்கச்சி தாங்கிற உண்மையை மறைக்கதான் 3 அண்ணங்களும் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிக்காங்க. ஷாக்ல மெமரி லாஸ் ஆன ஹீரோயினுக்கு புது மெமரிஸ் கிடைக்கணும் தான் அப்ராட்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தப்ப ஃபினான்ஷியரும் வீட்டில் இருந்தனால இந்த மேட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கா பணத்தை கொடுத்து ஃபினான்ஷியரை சரி பண்ணிக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் அந்த கேசட்டை கோர்ட்ல பிளே பண்ணி உண்மையை சொல்றாங்க. நடந்த விஷயத்த ஹீரோயின்கே தெரியாம பாத்துக்கிட்டு இத்தனை வருஷம் மனசுல பாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த பெரிய அண்ணனும் நடு அண்ணனும் ஹீரோயின்காக தான் பழியும் ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆனாங்க. ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் பிடிவாதமா இருந்தாங்கல்ல, ஆனா அதுவே அவங்க ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஹாஸ்பிட்டல் டியூட்டியில இருந்தப்ப அந்த வயசான கப்பல் ஹீரோயினுக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். எத்தனை வருஷம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிற வரைக்கும் அன்பை ஷேர் பண்ணி வாழ்ந்தோமாங்கிறதா முக்கியம்னு பாட்டிக்கிட்ட தாத்தா சொல்லியிருக்காரு. உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்ததுக்காக தன்னோட அண்ணங்க கிட்ட ஹீரோயின் மன்னிப்பு கேட்டு கண் கலங்குறாங்க. அவங்க காட்டின அன்புக்கு நன்றி சொல்கிறாங்க. ஹீரோயின் பேசினதை கேட்ட நெய்பர் லேடியோட பேரை இமோஷனல் ஆகிறான். தன்னோட பாட்டியை பாரமாக நினச்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறான். நெய்பர் லேடியுமே ஆக்சுவலாக பெரிய அண்ணனை தப்பாக தான் நினச்சிருக்காங்க. அன்றைக்கி அம்மாவை வீல் சேரோட அவர் ஸ்டெப்ஸில் தள்ளி விடலை, அம்மாவே தான் வீல் சேரை சடனாக திருப்பி ஸ்டெப்ஸில் விழுந்து சாக ட்ரை பண்ணிக்காங்க. அவங்கள காப்பாற்றுறப்ப பெரிய அண்ணன் தான் ஸ்டெப்ஸில் விழுந்து கையை உடச்சிக்கிட்டாரு. அடுத்த சண்டே எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடுவோன்னு தன்னோட அண்ணங்களை பார்த்து ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் அம்மா 4 பசங்களுக்கும் ஒரு பேட்சை கிஃப்டாக கொடுத்ததை காட்டுறாங்க. இதோடு படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சரை இப்போ சொல்கிறேன். நான் பார்த்த படத்தோட பேர் 1990 ரிலீஸ் ஆன இணைந்த கைகள். எத்தனை பேர் RRRன்னு நினச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.